இந்த 5 விஷயம் நடந்தா கடவுள் உன் கூடவே இருக்காருன்னு அர்த்தம். அதுலயும் அந்த 5வது விஷயம் இருக்கு. அது ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ கடவுளுக்கு நன்றி சொல்லுவ. 1 திடீர் பிரிவு. உனக்கு பிடிச்சவங்க விலகி போறாங்களா, எதிர்காலத்துல அவங்க பண்ண போற துரோகத்துல இருந்து கடவுள் உன்னை இப்பவே காப்பாத்திட்டார். 2 கடைசி நேர தோல்வி. கை கெட்டினது வாய் கெட்டலையேன்னு கலங்காத, அது வெற்றி இல்ல, நீ சிக்கிக்க போன வலை. பெரிய ஆபத்துல இருந்து இயற்கை உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கு, தப்பிச்சோன்னு நினைச்சுக்கோ. 3 அதிக வலி. வாழ்க்கை உன்னை கீழே தள்ளுதா, அது தண்டனை இல்ல, உன்னை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திர பயிற்சி. 4 தனிமை. சுத்தி யாரும் இல்லையா, ஊர் உலகத்தோட சத்தத்தை குறைச்சு உன் உள் மனசு பேசுறத கேட்க வைக்கிறார். 5 நிராகரிப்பு. கெஞ்சியும் ஒரு உறவு கிடைக்கலையா, அவங்க உனக்கு பின்னாடி பேசுனத நீ கேட்கல, ஆனா கடவுள் கேட்டார். இந்த 5ல 1 நடந்தாலும் நீ வருத்தப்படாத, பெருமைப்படு. ஏன்னா உன் வாழ்க்கையில வேண்டாததை விலக்கி வேண்டியதை சேர்க்கிற 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? 1000 கண் கொண்டாய் உன் ஒரு கண் என்னை பாரா